கடல் உள்ள வந்து அலை அடிச்சிட்டு இருக்குன்னு தகவல் வந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. இந்த அக்கா வந்து அது ஆவியா வந்து அந்த மாதிரி அழுதுகிட்டே வந்ததை வந்து பசங்க நேரடியாகவே கண்டதா என்கிட்ட சொன்னாங்க. பாலத்து மேலே போட்டு அடி வாங்கி மேலே அடிக்கி வச்ச மாதிரி. கடைசியாக பார்த்தது கிறிஸ்மஸ் போனால் ட்ரெஸ் எடுத்துக்கு போனால் அந்த பிள்ளைய என்னை பார்த்துக்கணும். என் பேர் சுப்பிரமணிய கிஷோர். சுனாமி 2024 டிசம்பர் 26 வரவங்களாம் வந்து நான் வந்து 12th படிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு வேலை விஷயமா வந்து ஜேதாப்பட்டினம் கிராமத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே இருக்கவங்கள ஒரு காலையில் ஒரு 9:15 டைமில் தான் எங்களுக்கு வந்து தகவல் வருது. இந்த மாதிரி காரைக்கால் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டத்திலலாம் வந்து தண்ணி வெள்ளம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா மழை சீசன் முடிஞ்ச டைம்னால வெள்ளம் வந்துட்டு எங்களுக்கு வந்து இப்போ புரியல. சுனாமி என்பது எங்களுக்கு அப்போ வந்து பரிச்சயம் இல்லாது. நாங்கள் எங்கள் ஜென்ரேஷன் ஃபுல்லாகவே பரிச்சயம் இல்லாது. அதனால் வந்து கடல் தண்ணி உள்ளே வந்துட்டு சொன்னவங்களே எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்கள வந்து ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அங்கே உள்ள கடல் வந்து குளமாக இருக்கிற அங்கேயே வந்து கடல் தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக உள்ளடங்கு வந்துச்சு. ஒரு சின்ன அலைகள் இல்லாத கிராமத்தில் கடலில் அலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் அப்போவே எங்களுக்கு வந்து அப்போ தான் ஓரளவு புரிஞ்சிச்சு. கடல் தண்ணி வந்து அளவுக்கு அதிகமாக இங்கேயே ஓரளவு வந்திருக்கு. ஒரு 5 அடி 10 அடி வந்திருக்குன்னா வந்து காரைக்கால் மாவட்டத்தில் வந்து எந்த அளவு வந்திருக்குன்னு ஓரளவு எங்களை அசைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய எங்களுக்கு வந்து தகவல் வர ஆரம்பிச்சு. வந்து கிளிஞ்சம்படி ஊர்லாம் இல்லை, கிளிஞ்சம்படி எல்லையம்மன் கோயில்கிட்ட வந்து இப்போ வந்து கடல் உள்ளே வந்து அலை அடிச்சிட்டு இருக்குன்னு தகவல் வந்துச்சு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா ஃபேமிலி இருக்காங்க, சோகம் இருக்குது, என்ன பண்ணுறோன்னு ஒன்றும் புரியாத சூழ்நிலை நாங்கள் இருந்தோம். அங்கே நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்களா? நான் மட்டும்தான் இருந்தேன். நான் என் ஃபேமிலியில் நான் மட்டும்தான் இருந்தேன். மற்றபடி அங்கே உள்ள மக்கள்லாம் ஒன்றும் புரியல. ஏன்னா எல்லாம் அங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த பக்கம் உள்ள கிராமத்தை சேர்ந்த நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒன்றும் புரியல. அதுக்கு பிறகு அப்போ வந்து ஃபோன் வசதி பெருசாக கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு ஃபோன் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவும் யூஸ்ஃபுல் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு வந்து அன்னைக்கு நைட்டு தான் நான் பஸ் ஏறி நாகப்பட்டினம் வரைக்கும் தான் வர முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு பஸ்ஸு விடல. திருத்துறைப்பூண்டிலே நிறுத்திட்டாங்க. நாகப்பட்டினத்துக்கு வரதுக்கு மட்டும் அவங்க வந்து ஸ்பெஷலாக வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இடத்துக்கு மட்டும் இந்த மாதிரி அலோவ் பண்ணி சில பேரை மட்டும் அழைச்சிட்டு வந்தாங்க. நாகப்பட்டினம் வந்த பிறகு அதுக்கு பிறகு வந்து நாகப்பட்டினம் டைரெக்டாக காரைக்காலுக்கு வராமல் சுற்றி தான் வர முடிஞ்சிச்சு. ஏன்னா அப்போ வந்து காரைக்காலில் வந்து பாலம் பிரிட்ஜானெல்லாம் வந்து திருவாரூர் பக்கமாக ரூட்டில் தான் மாற்றி நான் காரைக்காலுக்கு மறுநாள் காலையில் தான் ஏர்லி மார்னிங் தான் வந்தேன். வந்த பிறகு வந்து எனக்கு என்ன பண்ணுறது, பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டாங்க. எங்கே இருக்காங்க, யார் எங்கே இருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு. அதுக்கு பிறகு விடிய காலம் ஒரு 6 மணி போல் நடந்து தான் வந்தேன். அப்படி நடந்து வந்துட்டு இருக்கோம் வந்து எங்கள் ஏரியா சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்தாங்க. வந்து எங்கேப்பா போகிறதுக்கு இந்த ஊருக்கு போகல சொன்னவங்கள அங்கெல்லாம் போகாத, ராயல் மகள் மண்டபத்துக்கு போய் சமிரா மகள் மண்டபத்துக்கு போங்க, எல்லாம் நம்ம ஊரால் எல்லாரும் அங்கே தான் இருக்கேன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் போன பிறகு அதுக்கப்புறம் தான் வந்து எங்கள் அப்பா அம்மா அவங்க கூட பிறந்த அண்ணன் இவங்களை மட்டும் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. என்னோட கூட பிறந்த கடைசி தம்பி மணி இல்லை. அதுக்கப்புறம் லிஸ்ட் எடுக்குங்கள்ள வந்து அடுத்த ஒரு மதியம் போலவே வந்து மணி வந்து மிஸ்ஸிங்னு வந்துட்டு சில பேர் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் இறந்துட்டாங்கனால வந்து மணி இறந்துட்டதா தான் தகவல் வந்து புரளியாக வந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு அதுக்கு பிறகு தெரில. அதுக்கு பிறகு வந்து சேர்ந்து சொல்லிட்டு அக்கா வந்து இந்த மாதிரி செருதூர் பக்கம் இருந்தாங்க. செருதூர்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பக்கத்தில் வந்து இருந்தாங்க. நாகப்பட்டினம் கீச்சாங்குப்பத்துலேயே ஒரு அக்கா இருந்தாங்க. அதனால் வந்து நான் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் திரும்ப பஸ் ஏறி நாகப்பட்டினத்துக்கு போனோம். நாகப்பட்டினத்துக்கு போகலாம் வந்து நாகப்பட்டினம் ஹார்பர் அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகல பிளாக் பண்ணிட்டாங்க. ஊருக்குள்ளே யாரையும் போகிறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. அந்த ஊர் மக்களையே அங்கே உள்ளே விடாமல் இருந்தாங்க. நான் பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் சில தெரிஞ்ச வழி மூலமாக கொஞ்சம் அந்த பாண்டியன் அந்த தேட்டர் இருக்கும், அந்த வழியாக கொஞ்சம் இப்போ இருக்க சிவபாரதி அந்த வழியாக கொஞ்சம் போய் அந்த ஆற்றை ஒட்டி பார்க்கவங்களாம் வந்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஊர் உள்ளே போகல, ஆற்றுக்கு இந்த புறம் தான் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த போட்டெல்லாம் அடிச்சு பாலம்லாம் இப்போ இருக்க பாலம் இல்லை, முன்னாடி சின்ன பாலமாக இருந்துச்சு. இப்போ மேம்பாலம் இருக்குது, அப்போ சின்ன பாலமாக தான் இருந்துச்சு. அந்த பாலத்து மேலே போட்டு அடி வாங்கி மேலே அடிக்கி வச்ச மாதிரி பார்க்குறதுமே ஒரு புயல் அடிச்சு எல்லாமே தரமட்டமான இருக்கும். அந்த மாதிரி பாதிப்பு போட்லாம் 2ஆக உடஞ்சி இருந்தது, பாதி போட்டு உள்ளே போய் இருந்தது. அந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஒரு ஏரியாவே அழிஞ்சு போன மாதிரி போட்டுருக்கும். அந்த மாதிரி மோசமாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அங்கே மேற்கொண்டு என்னால் அலோவ் பண்ணல. அதுக்கு பிறகு திரும்ப நான் வந்து அங்கேருந்து செருதூருக்கு போகல. செருதூர் வேளாங்கண்ணி பக்கம் போகல வந்து வேளாங்கண்ணிலையும் மோசமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இறப்புகள் ரொம்ப ஜாஸ்தி மாரி சொன்னாங்க. அந்த மாதிரி அதுக்கு பிறகு தான் வந்து அங்கே சொன்னாங்க இந்த மாதிரி அக்காலாம் வந்து இந்த மாதிரி தண்ணியில் அடிச்சுட்டு போனது பார்த்தம்பா, பிள்ளைங்களை அடிச்சுட்டு போனது பார்த்தம்பாங்க. அவங்க மாமா மட்டும் அக்காவோட வீட்டுக்காரர் மட்டும் தப்பிச்சு எங்கே போனாருன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு எனக்கே மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அது திரும்ப அங்கேருந்து நான் வந்துட்டேன். திரும்ப காரைக்காலுக்கு வந்துட்டேன். வந்து
அடுத்த நாள் தான் நான் வந்து முதல்ல நான் என் வீட்டுக்கு முதல்ல போனேன். வீட்டுக்கு போகும்போதுலாம் வந்து வீட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 அடிக்கு ஃபுல்லாகவே வந்து கருப்பு மண்ணால் ஆனால் சேராக இருந்துச்சு. நான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஊரில் பசங்களில் பார்த்து போகணும். அதுக்கப்புறம் தான் தகவல் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தகவல் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கிளிஞ்சல்மேட்டில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கிட்ட இறந்துட்டாங்க அப்படின்னு தகவல் வந்துச்சு. சின்ன பிள்ளைங்க இறந்துட்டாங்க இருந்துச்சு. நாகப்பட்டினத்துலேருந்து தகவல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. பெரியவங்க இறப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தகவல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு மறுநாள் தான் வந்து தம்பி மணி வந்து உயிரோடு இருக்கிற விஷயமே எங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நாங்கள் எல்லாமே அழுதுட்டு தான் இருந்தோம், சிரமப்பட்டு தான் இருந்தோம். எப்படி தெரிஞ்சுது? பிள்ளைங்க ஒரு 14 பேர் 15 பேருன்ட்டா வந்து அம்பகத்தூரில் வச்சிருக்கதா சொன்னாங்க. அப்புறம் வந்து இன்னும் சில பேர் வந்து காரைக்கால் மேட்டை சேர்ந்தவங்க, அந்த கடற்கரை பக்கத்தில் வந்தவங்க நிறைய பேர் வந்து திருநள்ளாறு பக்கமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டீம் கிட்ட செக்யூர் பண்ணி வச்சிருந்துருக்காங்க. அந்த லிஸ்ட் வந்து அவங்க பிள்ளைங்க அனுப்பி வைக்கல. அந்த லிஸ்ட் மட்டும் கொடுத்து அனுப்புனாங்க. அந்த ஏஜி அப்பா பேர் பிள்ளைங்க பேர் கேட்டு மட்டும் லிஸ்ட் கொடுத்து அனுப்பிட்டாங்க. அப்பதான் வந்து எங்களுக்கு வந்து தம்பி இருக்குதுன்னு தெரியும். அப்புறம் தம்பி எப்படி வீட்டுக்கு வந்தாரு? அதுக்கு பிறகு மணி வந்து மண்டபத்துக்கு தான் வந்தாங்க. வீட்டுக்கு வரல, மண்டபத்துக்கு தான் வந்து அப்பா அம்மா கூட வந்தாங்க. நான் அதிகபட்சமா வந்து மண்டபத்தில் அதிகமாக ஸ்டே பண்ணல. மக்கள் யாரையுமே வந்து அதிகமாக ஊரில் தங்கவும் விடல. கொஞ்சம் பெரியவங்க மட்டும் தங்கி இருந்தாங்களே, ஒரு 25 வயசு 30 வயசு பெரியவங்க மட்டும் தான், ஒரு சில பேர் மட்டும் தான் இருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் அப்போ வந்து காரைக்கால் மேட்டு நண்பர்கள் கூட சேர்ந்து நான் காரைக்கால் மேடு ப்ளஸ் கிளிஞ்சல்மேடு 2 ஊர்லேயே கலந்து அப்படியே மாறி அங்கேயே. உங்களுக்கு அப்போ என்ன வயசு இருக்கும்? 17 வயசு. சுனாமியால் உங்கள் சொந்தத்தில் யாராச்சும் உயிரிழந்திருக்காங்களா? தாலிப்பறையில் வந்து எங்கள் அம்மாவோட அம்மா வந்து தரங்காம்படி பக்கம் உள்ள புதுப்பேட்டை கிராமத்தில் இருந்தாங்க. எங்கள் அம்மாவோட அம்மா பாட்டி அவங்க வந்து வீட்டில் தனியாக தான் இருந்தாங்க. தண்ணி அடிச்சுட்டு போங்களா அது அப்போ வந்து கூரை வீடு தான் இருக்கும், கொட்டாயப்பட்ட கூரை வீடு சொல்லுவாங்க, அதில் தான் இருந்தாங்க. அதனால் வந்து அந்த தண்ணி அடிச்சதில் அவங்க வீட்டில் இருந்ததில் வந்து கூரை மேலே விழுந்து அப்படியே இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அவங்களே இருக்கவங்க அடக்கம் பண்ண தகவல் மட்டும் எங்களுக்கு வந்து லேட்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் அக்கா பொண்ணு என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும், எங்கள் பிள்ளைங்க மேலே நான் அது ரொம்ப பாசமாக வச்சிருந்த ஒரு பிள்ளை. அது பேர் நயன்சி, அக்கா பொண்ணு. செருதூரில் வந்து அக்கா ஊரில் இருக்கவங்கள அதுவும் அந்த பாப்பாவும் இறந்துட்டு. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து 4-5 வயசு இருக்கு. 5வது வயசு வரப்போகுது. ஜனவரி 5 வந்து அதுக்கு வந்து 5 வயசு கம்ப்ளீட்டு. நான் கிறிஸ்மஸ் அன்னைக்கு முதல் நாள் தான் போய் அந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வந்தேன். கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க, ட்ரெஸ் எடுத்து கொடுத்து வந்து தான் நான் ஊருக்கே ஜேதா பண்ணதுக்கு போகிற சூழ்நிலை வந்துச்சு எனக்கு. அதை பார்த்தேன், கடைசியாக பார்த்தது கிறிஸ்மஸ் போனால் ட்ரெஸ் எடுத்து போனால் அந்த பிள்ளைய நான் பார்த்து முடியும். அதுக்கு ஒரு எனக்கு அந்த இன்னை வரைக்கும் அந்த பிள்ளையில மிஸ் பண்ணது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக. இன்னை வரைக்கும் அக்காவுக்கு வந்து பெண் குழந்தை கிடையாது. இந்த பிள்ளை இருந்து இல்லாமல் போனது இன்னை வரைக்கும் எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பெரிய பாதிப்பு. சுனாமிக்கு பிறகு ஊரில் சில அமானுஷ்யமான நிகழ்வுகள் நடந்ததாக சொல்கிறாங்க. நிறைய பேர் அவங்க பார்வைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. என் பார்வைக்கு நேரடியாக அது அனுபவம்னா கூட வந்து காரைக்கால் மேட்டில் நண்பர்கள் கூட இருக்கவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்ச அக்கா ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிள்ளைங்களை விட்டு இறந்துட்டாங்க. அக்காவை தெரியும் எனக்கு. அந்த பிள்ளைங்களும் இப்போ வளர்ந்து இருக்காங்க. ஆனால் நாங்கள் நண்பர்கள் கூட இருக்கவங்களாம் வந்து நான் அந்த ஸ்பாட்டில் இல்லை, நான் அந்த அக்கா வந்து அது ஆவியாக வந்து அந்த மாதிரி அழுதுகிட்டே வந்ததை வந்து பசங்க நேரடியாகவே கண்டதாக என்கிட்ட சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பயமும் வந்துச்சு எங்களுக்கு. அதனால் வந்து நைட்டு நாங்கள் வந்து அந்த ஏரியா பக்கம் அதிகம் போகாமல், அந்த தெரு பக்கம்லாம் அதிகம் போகாமல் வீட்டில் இருக்கிறது பசங்களாம் சேர்ந்து 4-5 பேர் சேர்ந்து வீட்டில் ஒரே வீட்டில் இருந்திருந்தோம். அதிகபட்சம் நடமாட்டாது இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் நிறைய வந்து இந்த மாதிரி சுனாமிக்கு பிறகு ஒரு 15 நாள் கழிச்சு நிறைய இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அனுமானுஷ சம்பந்தமான நிறைய நிகழ்வுகள் வந்து நடந்ததாக வந்து தகவல் எங்களுக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. அது வந்து நம்ம நேரடியாக பார்க்கறதுனால நமக்கு வந்து இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் மற்றவங்க வந்து நிறைய வந்து இந்த மாதிரி நைட்டு இருக்கவங்களாம் வந்து அழுகை குரல் கேட்குறதாகவும், குழந்தை பிள்ளைங்க அழுகிறதாகவும், பெரியவங்க வந்து பிள்ளைய விட்டு இறந்தவங்க லேடிஸ் வந்து அழுகிற குரல்லாம் நிறையா கேட்டதாக வந்து நமக்கு தகவல் நிறைய வந்துச்சு. இந்த பேரழிவுக்கு பிறகு மக்கள் எப்படி மீண்டு வந்தாங்க? சுனாமிக்கு பிறகு மக்களோட மனநிலை வந்து ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு. மேற்கொண்டது இந்த மீன்பிடி தொழில் செய்யறதா வேணாமா அப்படியே ஒரு இதில் இருந்துச்சு. மீன்பிடி இந்த பகுதியை விட்டு நகர்ந்து போடலாமான்னு சொல்லிட்டு எண்ணமும் அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு வந்து அதை பற்றி பயம் அதிகமாக இருந்துச்சு. அதனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மாதமாக யாரும் தொழிலுக்கு போகவும் இல்லை. எந்த கிராமத்துலையுமே வந்து அந்த தொழிலுக்கு போகாமவே இருந்தாங்க. காரணம் வந்து ரொம்ப பயம் அதிகமாக. என்ஜிஓ ப்ளஸ் கவர்மெண்ட் நிறைய நிதி உதவி கொஞ்சம் பண்ணாங்க, நிறைய இது பண்ணாங்க. அதை வச்சுட்டு வாழ்க்கை விட பிறகுதான் வந்து தொழிலை வந்து முடங்கிட்டதுனால வந்து கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை வந்து
இன்சூரன்ஸ் ப்ளஸ் வந்து தொழிலுக்கு போகிறதுக்கான சில விஷயங்கள்லாம் என்ஜிஓலாம் வந்து நிறைய ஊக்குவிச்சு தன்னம்பிக்கை வளர்க்கறதுக்கு நிறைய இது பண்ணாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மீண்டும் வந்து ஒரு 6 8 மாதம் பிறகு தான் வந்து தொழில் கொஞ்சமாக சிம்பிளாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு வந்து நிறைய கவர்மெண்ட் நிறைய லோன் தர ஆரம்பிச்சாங்க. லோனு தரதுனால வந்து மக்கள் வந்து பழைய அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு சொல்லப்போனால் வந்து சுனாமிக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு தான் தொழிலோட இது நல்லா பழைய மாரி பழசாக இருந்ததை விட அதிகபட்சமாக நம்ம தொழிலுக்கு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு மக்களோட வளர்ச்சியும் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அது வந்து கவர்மெண்ட்டோட உதவினாலும் மற்றவங்களோட உதவினாலும் மீண்டு வந்து நல்லபடியாக இந்த தொழில் பண்ணி நல்லா இருக்காங்க. என்ஜிஓஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வந்து மக்கள் வாழ்றதுக்கு அந்த இடத்துக்கு வந்து போகிறதுக்கு கொஞ்சம் பயந்துட்டு இருந்தாலும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணதுனால வந்து கிட்டத்தட்ட வந்து கடற்கரையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தாண்டி எல்லாருக்கும் வீடு அமைச்சு கொடுத்தாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு தகவல் தெரிவித்து ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக எல்லாருக்கும் வீடு கொடுத்து இப்போ பெரும்பான்மை இப்போ எங்கள் கிராமத்திலே கிட்டத்தட்ட பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த என்ஜிஓ கட்டி கொடுத்த சுனாமி வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியாவில் தான் அதிகபட்ச பெரும்பான்மை மக்கள் இருக்காங்க. சில பேர் வந்து அந்த மெயின் ரோடை ஒட்டி உள்ளவங்க நிறைய பேர், கொஞ்சம் சிலர் பேர் அங்கே இருக்காங்க. பெரும்பான்மை மக்கள் வந்து சுனாமிலேருந்து ஒரு 2010 பீரியடுக்குலாம் அதிகபட்சம் ஒரு 80% மக்கள் அங்கே வந்து மாறி வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே இப்போது சூழ்நிலைக்கு ஒரு 65% 65 மக்கள் தொகை வந்து அந்த சுனாமி கட்டி கொடுத்த வீட்டில் இருக்காங்க. 35% ஒரு 35 மீதி உள்ளவங்க வந்து இந்த பழைய கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம்.